2021 ஜனவரி மாதம் மகாராஷ்டிரா மாநிலத்துல வாரங்கல் பகுதியில் இருக்கிற பிரதிமா நகர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு மீனா அப்படிங்கிற ஒரு பெண் வந்திருக்காங்க. இந்த மீனாவுடைய சொந்த தங்கச்சிக்கு தான் கல்யாணம். அதனால அங்க இருக்கிற எல்லா கல்யாண வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கல்யாண வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நபர், அவரு தங்கச்சி வீட்டுக்காரருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் பேரு முகமது ஷா. அவரும் இந்த கல்யாண வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு, ஒரு ஃப்ரெண்டு தானே, ஆனா ஒரு சொந்தக்காரங்க கல்யாணம் மாதிரி சொந்த கல்யாணம் மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவரு செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி கில்லி மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பையனை மீனா பார்த்துட்டு, ஆஹா ரொம்ப நல்லா வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மெல்லமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த முகமது ஷாவும் இவங்களை பார்த்துட்டு, ஓ நீங்க பொண்ணோட அக்காவா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ தெரியாது இந்த மீனாவுக்கு, இந்த பேச்சை இங்கேயே கட் பண்ணியிருந்தா தன்னுடைய வாழ்க்கையில நடக்க போற மிகப்பெரிய ஒரு விபரீதத்தை தடுத்திருக்கலாம் அப்படின்னு. மீனா கொஞ்சம் உஷாராயி, ஒரு ஆண் தாங்கிட்ட இவ்வளவு வழிய வந்து பேசுறானே, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடிவாளம் போட்டிருந்தாங்கன்னா நாம இன்னைக்கு இதை ஒரு அவேர்னஸ் வீடியோவா இங்க போட்டிருக்க மாட்டோம். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்காது. மீனா அவங்க லைஃபை ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்கலாம். சரி, இந்த கிரைம் சம்பவம் நமக்கு ஒரு லைஃப் லெசன் அப்படின்னு சொல்லலாம். இது எங்க நடந்தது, இதுல சம்பந்தப்பட்டவங்க யாரு, இவங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் வேற விஷயங்கள்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரி, மகாராஷ்டிரா மாநிலத்துல ரேவர் சிட்டி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இங்க ஊடாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் வினோத். இவர் ஒரு டாக்ஸி டிரைவர். இவருடைய மனைவி பேர் மீனா. இவருடைய அப்பா பேரு பீம்ராவ். இவர் ஒரு டாக்ஸி டிரைவர். ரொம்பவே சின்ன குடும்பம், ஆனா ரொம்ப அழகான குடும்பம். அதாவது தினமும் வேலை செஞ்சுதான் சாப்பாடு அப்படிங்கிற நிலைமை இருந்தா கூட அந்த குடும்பத்துல கொஞ்சம் கூட சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை. அழகான 2 பிள்ளைங்க, 6 வயசுல ஒரு பையன், 7 வயசுல ஒரு பெண், இப்படி 2 குழந்தைங்க இருக்காங்க. இவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப மார்ச் 24, 2023 அன்னைக்கு வழக்கமா தன்னுடைய அப்பா எங்க வேலைக்கு போனாலும் அங்கிருந்து ஃபோன் பண்ணுவாரு, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாரு. அப்படி ஒரு வாரம் 10 நாள் வெளியில, அவரும் டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிறனால வெளில போனா கூட தகவலை சொல்லிடுவாரு. ஆனா அன்னைக்கு தன்னுடைய அப்பாவுடைய ஃபோன் ரீச் ஆகவே இல்லை, வீட்டுக்கும் வரல. வர வேண்டிய நாள் அது. ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்கள், போன இடம், ஒர்க் பண்ற ஆஃபீஸு, இப்படி எல்லா இடத்துலையும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறார் வினோத். ஆனா அப்பாவை பத்தியான எந்த தகவலுமே அவருக்கு இல்லை. அப்படின்னால கொஞ்சமா அவருக்கு பயம் வந்துருச்சு. உடனே அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு, எங்க அப்பாவை காணா அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறாங்க, அவங்க அப்பா என்ன தொழில் பண்றாருன்னா, அவர் ஒரு டாக்ஸி டிரைவருங்க அப்படின்னா. உடனே போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஒரு டாக்ஸி டிரைவருங்கிற, அது இல்லாம ஒரு வாரம் 10 நாள் அடிக்கடி வேற ஸ்டேட்டுக்கெல்லாம் ஓட்டிட்டு போவார்னு வேற சொல்றீங்க. அந்த மாதிரி எங்கேயாவது போயிருந்திருக்கலாம், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கலாம். அதனால